ஹை ஃபியூச்சர் டாக்டர்ஸ். டுடே நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கேஎஸ்எம்ஏ இருக்குது. கேஎஸ்எம்ஏ வந்து அட்வான்டேஜஸ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. நம்ம டிஸ்அட்வான்டேஜ் மட்டும் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து இப்போ கேஎஸ்எம்ஏல வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்டூடெண்டோட ஃபேவரேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியாக இருக்குது கேஎஸ்எம்ஏ. ஸோ இங்கே உள்ள டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கேஎஸ்எம்ஏ வந்து ஹை காம்படிஷன் இருக்குது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கனால உங்களுக்கு லார்ஜ் கிளாஸஸ் இருக்குது. ஸோ உங்களால் வந்து ஒரு டவுட் கிளியரன்ஸ் பண்ணுறதோ ஸ்டாஃப் கிட்ட வந்து கான்வர்சேஷன் பில்ட் பண்ணுறதோ வந்து முடியாத விஷயம். ஸோ இது வந்து ஒரு மைனஸ் இருக்குது. செகண்ட் திங்ஸ் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் பேரியர். ஆக்சுவலாக வந்துட்டு இப்போது கேஎஸ்எம்ஏல வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ஸ்டாஃப்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க. இந்தியன் ஸ்டாஃப்ஸோ பாகிஸ்தானி ஸ்டாஃப்ஸோ சவுத் இந்தியன் ஸ்டாஃப்ஸோ அந்த மாதிரி இருக்கிறது இல்லை. பட் சில மெடிக்கல் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா இப்போ ஓஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் ஸ்டாஃப்ஸே இருக்காங்க, எஸ்பெஷலி தமிழ் ஸ்டாஃப்ஸே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஈஸியாக வந்து கான்வர்சேஷனை பில்டு பண்ணணும். ஸோ செகண்ட் மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் ஸ்டாஃப்ஸ் இருக்குது. தேர்ட் பார்த்தீங்கன்னா லிவிங் காஸ்ட். அந்த யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஸ்கேக் அந்த சிட்டியில் இருக்கனால ஸோ அந்த சிட்டியோட ஹை லிவிங் காஸ்ட் வந்து நீங்கள் அவுட் சைட் பில்டிங் எடுத்து நார்மலாக பில்டிங் லிவிங் ரெண்டலுக்கு எடுத்தாலும் சரி. ஸோ ஃபுட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட்லியாக இருக்கும். ஃபோர்த் திங்ஸ் பார்த்தீங்கன்னா ஹார்ஷ் கிளைமேட். ஆக்சுவலாக வந்து பிஸ்கேக் சிட்டியில் லொக்கேட்டாக இருக்கிற அந்த கேஎஸ்எம் வந்து நார்த் போலில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஹை கிளைமேட், லோ டெம்பரேச்சர் போகும். பட் இந்த ஓஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அந்த மாதிரி வந்து சவுத் போலில் இருக்கிறதுனால உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து அந்த ஸ்னோ வந்து உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். ஸோ ரொம்ப ரேராக இருக்குது அந்த மாதிரி ப்ராப்ளம். தேர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை காம்படிஷன் இருக்கிறதுனால எஃப்எஃப்ஜி கிளாஸஸ் வந்து கரெக்டாக வந்து ப்ரொவைட் பண்ணுறதில்ல. சில நேரம் வந்து ஓவர் க்ரௌட் இருக்கிறனால உங்களுக்கு லேர்ன் பண்ணுறதுக்கு வந்து எஃப்எம்ஜி கிளாஸஸ் வந்து ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கரப்ஷன் வந்து உள்ளே இருக்குது. இப்போ எக்ஸாம் சப்போஸ் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து ரீ எக்ஸாம் இது பண்ணி அந்த நெக்ஸ்ட் ரீ எக்ஸாம் வச்சு அந்த மாதிரி ட்ரை பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கட்டுங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு பாஸ் பண்ணி விடுறோம்னு சொல்லிட்டு ஸ்டாஃபே வந்து அதை ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மோசமான வந்து எக்ஸ்பீரியன்ஸு. சரி, நீங்கள் எக்ஸாமில் பாஸ் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கரப்ஷன் அதிகமாக இருக்குது. ஸோ எதுக்கெடுத்தாலும் வந்து அவங்க ஹிடன் சார்ஜஸ் வந்து அதிகமாகாங்க. ஈவன் எல்லா பார்ட்டிஸ்க்குமே வந்து காலேஜ் நடக்கிற எல்லா பார்ட்டிஸுமே வந்து தனியாக வந்து ஃபண்டு கலெக்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி. அதே மாதிரி ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா 1939 வந்து அந்த பில்டிங் வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹாஸ்டலும் சரி மெயின் பில்டிங் சரி. அவங்களுக்கு லாங்குவேஜ் பேரியர் இருக்குது. லாங்குவேஜ் பேரியர்னால் என்னென்னா, நீங்கள் ஸ்டாஃப்ஸ் வந்து அவங்க வந்து லோக்கல் லாங்குவேஜில் பேசுவாங்க, ரஷ்யன் இங்கிலீஷ்லேயே பேசும்போது இந்த இங்கிலீஷ்லேயும் பேசுவாங்க. டியூஷன் அதெல்லாம் வந்து இங்கிலீஷ்லாம் போகும். பட் அந்த அக்சென்ட் வந்து நமக்கு வந்து அது செட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை. அந்த மாதிரி நீங்கள் அக்சென்ட் இது பண்ணும்போது உங்களுக்கு சரியாக புரிஞ்சுக்க முடியாது. உங்களுக்கு டவுட்டு கிளாரிஃபை பண்ணுறதுமே ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ இந்த மாதிரி ஃபீட்பேக், அதாவது நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸு கொஞ்சம் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்து கரெக்டாக நீங்கள் ஜாயின் பண்ணுறது. கேஎஸ்எம்ஏ யூனிவர்சிட்டி நல்ல பெட்டரான மெடிக்கல் யூனிவர்சிட்டி, அந்த எந்த மாற்று கருத்து இல்லை. பட் இந்த ஒரு 4-5 டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கனால உங்களுக்கு வந்து எஸ்பெஷலி வந்து சவுத் இந்தியன் ஃபுட்டே வந்து ரொம்ப கிடைக்கிறதில்ல. ஃபஸ்ட் இயர் கேம்பஸ் வந்து மவுண்டனில் இருக்குது. ஸோ செகண்ட் இயரில் இருந்து தான் வந்து நமக்கு வந்து சிட்டிக்குள்ளே வரும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கனால நல்லா திங்க் பண்ணிட்டு ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இந்த யூனிவர்சிட்டியில் எப்படி இருக்குது சார்? பட் இன்னும் பெஸ்ட்டான யூனிவர்சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓ ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. இது ஒன் ஆஃப் த கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. இந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, சவுத் இந்தியன் ஸ்டாஃப்ஸு, இந்தியன் ஸ்டாஃப்ஸு எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் மேனேஜ்மெண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்தியன் மேனேஜ்மெண்ட்டு. கேஎஸ்எம்ஏ வந்து உங்களுக்கு லோக்கல் மேனேஜ்மெண்ட், கிரிக்கிஸ் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி வந்துடும். ஸோ இதுவும் வந்து ஓ ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. சவுத் இந்தியன் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. ஃபுட் வந்து சவுத் இந்தியன் ஃபுட் கிடைக்குது. ஹாஸ்டல் வந்து பக்காவாக வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க, ஹைஜீனிக் நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து ப்ரொமோட் பண்ணல, உள்ள ரியாலிட்டியை சொல்கிறேன். ஸோ ஓ ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிக்கும் கேஎஸ்எம்ஏ இருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் கேஎஸ்எம்ஏ என்னோட சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா கேஎஸ்எம்ஏவோட ஓ ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி பெட்டராக இருக்கும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த சவுத் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. 1500 மேலே படிக்கிறாங்க. 12,000 வந்து கிராஜுவேட் ஆகிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஃபர்தர் அட்மிஷன் வேணும், டீட்டெயில்ஸ் தேவை, அட்மிஷன் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா ஓ ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் கீழே நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள்.